அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் என்னவெல்லாம் தரப்போகிறார்? அன்பு, பாசம், தாயுள்ளம், எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய, அரவணைச்சு போகக்கூடிய குணம் கடகராசிக்கு உண்டுங்க. லக்னக்காரர்களுக்கும் இதே விஷயம்தான். கடகம் காலபுருஷனுக்கு 4ஆம் பாவகம். தாய் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதே கடகம் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பு, மனப்பக்குவம் உண்டு உங்களிடம். அனுசரிச்சு போகக்கூடியவங்க. அதே போல எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய திறமை எங்க இருக்கு அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு தான். அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறத உணர்ந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு எத்தனை முயற்சி எடுத்தாலும் ஜெயிச்சிடலாம். தடையெல்லாம் தகர்த்து எறியக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். சரி, குரு பகவான் தனுஷு அப்படிங்கிறது 6ஆம் பாவகம், மீனம் அப்படிங்கிறது 9ஆம் பாவகம். 6க்கும் 9க்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல விஷயத்தை தான் கொடுப்பார். ஆரோக்கியமான விஷயத்த கொடுக்க போகிறார். காத்திருக்கேன். ஏன்? ஏன்னா அத்தனை கஷ்டம் சனி பகவான் கொடுத்துட்டு இருக்கார். அஷ்டமத்து சனி அல்லவா, அவரு வக்ரகதிக்கு போகிறார். சோ சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து குரு பகவான் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 116 நாட்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பாடா, நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க மேடம். தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் இந்த அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, குரு பகவான் கடகத்தில் அல்லவா உச்சம் பெறார். அப்ப உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், இன்னும் வக்கரமாக போகக்கூடிய காலகட்டங்கள் அதிவீதியமான ஸ்ட்ராங்கா நீங்க எடுக்கக்கூடிய காரியத்திலாம் சித்தி, காரிய சித்தி, சுப காரியங்கள், சுப வைபோகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய நேரம். அரசியல் இருக்கக்கூடியவங்க உயர் பதவி, ஒரு மாற்றம் உண்டுங்க. நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. உயர்வான சிந்தனையை என்னென்ன நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அம்மா வழி, அப்பா வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வருங்க. உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிணக்கு, இந்த கோபதாபங்கள்லாம் இனி வரும் காலகட்டத்துல நல்ல ஒரு சுமூகமான பயணத்துல போவோம். அதே போல நட்பு வட்டாரத்துல பிரச்சனையில இருந்தவங்க எல்லாருமே சுமூகமாக வந்து நட்பை பாராட்டக்கூடிய காலகட்டமாக தென்படுது. விமோச்சனமான காலம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வளம் சிறப்பா இருக்கும். புதிய முயற்சி பயப்படாம செய்யுங்க. சனி பகவான் தாக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிக்கு நீங்க நல்ல ஒரு பலாபலனை, வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டங்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் மறைமுகமா நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் நிறைய பணவரவு, தனவரவு உண்டு. எதிர்பார்த்து கொண்டு இருந்த காரியங்கள்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர், வெளிநாடு பயணம் நல்ல சிறப்பா அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துங்க. ஏன்னா இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 12ல் இருக்கு. சந்திர பகவான் அப்பப்ப நகர்வார். சோ ஃபுட்டு எதுக்குன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் உண்டு. கேது பகவானுடைய நிலைப்பாடெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம். சோ இதெல்லாம் மட்டும் கவனம் தேவை. மந்திரங்களை நீங்க சொல்லிட்டு வரணும், கேட்டுட்டு வரணும். என்னன்னா சிவபுராணம் இது போல விஷயத்த நீங்க கேட்கும் பொழுது இந்த சனி தாக்கத்திலிருந்து நீங்களாம். சரிங்க, எனக்கு குரு பகவானுடைய வழிபாடு எங்க அப்படின்னா, விசேஷமான தமிழ்நாட்டுல பிரசித்த பெற்ற ஒரு முக்கிய ஸ்தலம் எது குரு பகவானுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆலங்குடி தாங்க. திரு ஆலங்குடியில தான் நீங்க போய் வழிபாடு எடுக்கணும். இடதுபுறமாக தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடியவர். அப்படி காலை தூக்கி போட்டு இடதுபுறமா உட்கார்ந்திருப்பார். ரொம்ப சிறப்பான அம்சத்துல ஆலமரத்துல இருக்கக்கூடிய அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா அங்கதாங்க, ஆலங்குடிதான். ஏன்னா நீங்க தான் போகணும். 11ஆம் இடம் லாபத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு.
அப்ப லாபம் தனம் வரணும் அப்படின்னா ஒரு தடவை போய் சேவிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா குரு பகவான் தனது சீடர்களோட 24 அக்ஷரங்களை, அக்ஷரம்னா மந்திரம்னு அர்த்தம், அந்த அக்ஷரங்களை எல்லாம் உபதேசித்த உச்சாடனம் பண்ணக்கூடிய அந்த இடம் தான், அப்பேற்பட்ட இடம் அந்த இடமா. நிறைய வரலாறு உண்டுங்க. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் பிரசித்த பெற்ற விஷயங்கள் ஐதீகத்தோட உண்டு. இங்க நீங்க 24 தீபம், 24 தீபங்கள் ஏற்றி வழிபாடு எடுங்க. 21 தடவை குரு பகவானுடைய அந்த உள் பிரகாரத்தை மட்டும் சுத்தி வாங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் தீரும். ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் அது இருக்கிறனால குரு அருளை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா மற்ற கிரகத்துடைய அமைப்பு நம்மளை சங்கடத்தை படுத்தாது. சோ நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும். கடகராசியில உச்சம் பெற்ற குரு பகவான் எல்லாம் வல்ல அருளையும் அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரு ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசி நேயர்களுக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காற்றாய் இருந்து விடு, உன்னை யாரும் தடுக்க முடியாது. கடகராசி நேயர்களுக்கு அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி. காற்றாய் இருந்து விடு, உன்னை யாரும் தடுக்க முடியாது. கடலாய் இருந்து விடு, உன்னை யாரும் அளக்க முடியாது. மழையாய் இருந்து விடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. மலையாய் இருந்து விடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. ஒளியாய் இருந்து விடு, உன்னை யாரும் ஒலிக்க முடியாது, பிடிக்க முடியாது, தெரியாது. கடின உழைப்போடு நீ என்றுமே இருந்துவிடு, உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. எண்ணமும் செயலும் உன்னை, உன் நல்ல குணத்தை, உன் நல்ல நடத்தையை கண்டிப்பாக உன்னை மெழுகில் ஏற்றிவிடும், தீபம் போல ஏற்றிவிடும். திரு அண்ணாமலை தீபம் போல ஏற்றிவிடும் கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பம் துயரம் எல்லாமே, இந்த ஒரு பானைக்கு ஒரு சோறு செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கடகராசிக்கு இந்த குரு வக்கரம் கொஞ்சம், அதாவது சம பகை கிடையாது. இருந்தாலும் கடகராசிக்கு குரு உச்சம் பெற்ற ராசி. அந்த உச்சம் பெற்ற ராசினால கொஞ்சம் கவனமாக இருப்பது மென்மேலும் நன்று. இந்த குரு வக்கரத்தில் மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிகப்பெரிய யோக நாள் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து வரக்கூடிய நாள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு நல்லா இருக்கார், உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த வக்கரத்தில் ஏன்னா குரு உச்சம் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை. இன்னும் முடியுது இதோட உங்களுக்கு என்ன பண்ணுறோம், மங்களம் பாடுறோம். எதுக்கு? அஷ்டமத்து சனிக்கு மங்களம் பாடுறோம். இனிமேல் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம், எந்த விதமான நஷ்டம், எந்த விதமான போராட்டம், எந்த விதமான அசிங்கம், எந்த விதமான கேவலம், எந்த விதமான எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. நீ எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, அது கரெக்டு. ஆனால் நிறைய கேட்டிருக்கிறீங்க. நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். கண்டிப்பாக சுவாமி உண்மையைத்தான் சொல்லுவேன், அதில் பிரச்சனை இல்லை. எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அஷ்டமத்தில் முடிகிற நேரம் கடகராசிக்கு அழகாக நீங்கள் என்ன செய்வீங்க, புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க என்ன திசை நடக்குது, என்ன வயசுங்கிறத பார்த்துக்கிட்டு பிரார்த்தனையை மட்டும் செய்யுங்க. அகலக்காலு வைக்காதீங்க. நண்பர்கள்ட்ட குறைங்க, நண்பர்கள் சேர்க்கையே குறைங்க. நண்பர்கள்னாலே 3 ராசி தாங்க, கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3 ராசிக்கு நண்பர்கள் தேடி வருவாங்க. எதுக்கு தேடி வருவாங்கன்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அந்த 3மே என்ன ராசி சம்பந்தப்பட்ட ராசிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் அதை நான் இண்டிகேட் பண்ணி சொல்கிறேன். அப்போ கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனது புண்படியும்படியாக இதுவரை நடந்தவை எல்லாமே இனிமே ஆறுதலாக மாறிவிடும்.
என்ன குரு வக்கரமாக இருந்தாலும் உங்கள் திசா புத்தி நல்ல வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அது மிகப்பெரிய நல்ல பலனை தான் கொடுக்கும், குறைய கொடுக்காது. வெளிநாடு, வெளி மாநிலம், வேலை மாற்றம், பணி மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், அம்மாவுடைய சுகங்கள், முக்கியமாக தாயாருடைய நலன்கள், தாயாருடைய உடம்பு ரீதியான நலன்கள், இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க கடகராசிக்காரவங்களுக்கு அவருக்கு மட்டும் கஷ்டம் நினைக்காதீங்க. அஷ்டம் திசையில் அவருடைய குடும்பத்துக்கே கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தாயாருக்கு கஷ்டம். ஏன்னா ஒரு சொந்த பந்தம்னு எடுத்தா தாய், தகப்பன், மனைவி, கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாமே அந்த மீனராசி, கடகராசி, விருச்சக ராசிகள் தான் அடக்கம். மீனராசி, கடகராசி, விருச்சக ராசிகள் தான் அடக்கம். பாசத்தின் பிடிப்பு அதிகம், பாசத்தின் பிடிப்பு அதிகம். அதனால தான் உங்களுக்கு அதை நான் இண்டிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இப்போ சவாலி போட்டு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள், இதுதான் எண்ட் ஆஃப் த மூமெண்ட், கிளைமேக்ஸ் சொல்கிறோம். எனக்கு தெரியாது சொல்லுவாங்க, கிளைமேக்ஸ்னா கடைசி. அந்த நேரம் கடகராசிக்கு. அப்போ இதோட உங்களுக்கு முடியுதுங்க. ஆமாம், கடகத்துக்கு இந்த குரு வக்கரத்தோட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா? அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் இதோட முடிஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடகராசி நேயர்களுக்கு. எனவே கண்டிப்பாக தோட்டப்பயிர், விவசாயம், கேட்ரிங் டிபார்ட்மெண்ட், வெளிநாடு, வெளிமாநிலம் எல்லா வகையிலையும், ஜவுளி, டீ, காஃபி, நெருப்பு தொழில், நிலத்தொழில், மீன், கருவாடு, ஷிப்பு, அனைத்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அனைத்து கற்பனைக்கு சம்பந்தப்பட்ட தொழில், கற்பனை கவிதை, கற்பனை எழுத கவிதை, மனசுக்கு உரிய தொழில், மானசீகமாக இருக்கக்கூடிய தியானம். கடகராசிக்காரங்கள் எப்போதுமே கடகராசி, விருச்சக ராசி எல்லாமே தியானத்துக்கு முதலிடமாக கொடுங்க. தியானத்துக்கு முதலிடம்னா தியானத்துக்குன்னு சொல்லலாம், மனசுக்கு முதலிடத்தை கொடுங்க. அந்த மனதை பக்குவப்படுத்துவது தான் உங்களுடைய டியூட்டி, வேற எதுவுமே இல்லை. அப்படிலாம் மனப்பக்குவப்படுத்தி கொண்டு வந்தா கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு வக்கரத்தினால பல சிரமங்கள் இருந்தாலும் அது அவ்வளவா தெரியாது உங்களுக்கு. ஏன்னா ஏகப்பட்ட சிரமங்கள் பண்ணிட்டீங்க. என்னையா நான் படாத கஷ்டமா இனி பட போறேன் அப்படின்னு சொல்றோம்ல கிராமத்துல. நான் சந்திக்காத சவால்களா, நான் படாத கஷ்டமா நான் பட போறேன், இது என்ன செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அதே போல குரு கடகராசிக்கு எல்லா கஷ்டமுக்கும் ஒரு சின்ன கஷ்டங்கள் அப்படி நிவர்த்தி பண்ணிட்டா கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. மறந்துடாதீங்க, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக காளிகாம்பால மறக்காதீங்க, வெக்காளியம்மனை மறக்காதீங்க, என் அன்னை சமயபுரத்தில் மறக்காதீங்க. இந்த மாதிரி வக்ரமாக இருக்கக்கூடிய, அதாவது ஆனந்த நிலையில் இருக்கிறது விட்டு சொற்று வேகம் காளி, வெக்காளி, சமயபுரத்து மகமாயி அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா சமயபுரத்தில் கும்பிட்டாலே உலகத்தில் எல்லா இயக்கங்களையும் கும்பிட்டதாக பொருள். சமயபுரம் தாயை கும்பிடுவது அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்டதாக அர்த்தம். சமயபுரத்தில் கும்பிடும்போது ஆண் பெண் எல்லாரும் இணக்கமாக இருக்கக்கூடிய தெய்வம் என் அன்னை சமயபுரத்தார். ஏன்னா அவ சிவர் ரூபத்தில் இருக்கிறார், அவ அம்பிகை ரூபத்தில் இல்லையே. அதனாலதான் விபூதி கொடுக்குறாங்க, அதனாலதான் நீங்க விபூதி கொடுக்குறாங்க. அவ அம்பிகை ரூபத்தில் இருக்கிறா, அம்பிகை ரூபத்தில் வெளி தோட்டத்தில் இருக்கிறா, உள்ள எப்படி இருக்கிறா? சிவரூபத்தில் இருக்கிறா, தாண்டவத்தில் இருக்கிறா, அகோர வீரபத்திர ரூபத்தில் இருக்கிறா. அதனாலதான் அங்க எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் சத்தியம், எல்லாருக்கும் ஒரு சான்று. அங்கே யாரும் எதுவும் பொய் சொல்ல முடியாது, அங்கே எதுக்கும் இடம் இல்லை, அதர்மத்துக்கு இடம் இல்லாத திருத்தலம் சமயபுரம். அப்படிப்பட்ட என் தாயை வணங்குங்க. நிச்சயமாக நம்பிக்கையோட போங்க. ஒரு அமாவாசை போங்க, ஏதாவது ஒரு அமாவாசை போங்க, கூட்டமாக தான் இருக்கும். ஒரு மூலை நின்று தாயை வச்சுக்கங்க, ஒரு மூலை நின்று தாயை வணங்க.
அப்படி வணங்கி வரும்போது நிச்சயமாக கடகராசினருக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 months, கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ குலைக்கீழாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ ஒரு ஆள் 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க, நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எதனால அப்படின்னா, அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு. ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையா வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க சொல்றோம். கடகம், அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் சின்ன மனசு கஷ்டம்னா கூட அழுது தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, அவ்வளோ லவ்வபிள், அவ்வளோ ரொமான்டிக்கு. ஒரு ஃபேமிலியில் வந்து பாருங்க, ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு லக்கு எதுவுமே இல்லைங்க. எப்படி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருவாங்க. ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் தேவை பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருவாங்க. மாமியார், மாமனார், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் உழுந்து வேலை செய்வாங்க. இவங்களுக்கு உடம்பே முடியலனா கூட அவங்க, என் மருமகன் நல்லவப்பா, சாப்பிட்டியம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் உழுந்தடிச்சிட்டு செய்வாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாங்க, பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு அன்பு மட்டுமே எதிர்பார்க்குறவங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கிறதே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, நான் வந்து என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்பு செலுத்துறது எனக்கு வேலை, நீங்கள் திருப்பி கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க அப்படின்னு அவங்க அன்பை வந்து பார்த்து அவங்க பாட்டுன்னு வந்து பொழிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பெருசாக வந்து எங்களால் வந்து ஃபேவராக சொல்ல முடியலைங்க, கஷ்டமாக தான் இருக்குது, பெருசாக ஃபேவராக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நாளாக. இப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, இதுவாது நல்லா இருக்குங்களாங்க, இல்லை இதுவும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. முழுசுமே சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து பாருங்க பெரிய லெவலில் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து ஜாக்பாட்டு லக்கு, நீங்கள் வந்து பாருங்கள் கோட்டீஸ்வரர் ஆக போகிறீங்க அப்படிலாம் போய் சொல்ல விருப்பம் இல்லைங்க. ஏன்னா நீங்களே ஆல்ரெடி நொந்து வெந்து போயிருக்கீங்க. உங்களை நாங்கள் திருப்பி வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இரிட்டேட் பண்ண விருப்பப்படல, உண்மையை சொல்கிறோம். ஆனால் யாரும் வந்து ஐயோ என்னங்க ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசித்து செய்வீங்க, அதுக்காக நாங்கள் உண்மையை சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க, உலகத்தில் இருக்க அத்துணை கடகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கடகராசி அன்பர்கள், நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுங்க உங்ககிட்ட அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னு. ஏன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் எவ்வளோ நாள் தொடரும், எங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவுக்காவது நல்லா இருக்கா, எப்போ தீர்வு வரும், இல்லை நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணங்களில் இருக்கோம், அதனால் நாங்கள் ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போதான் வந்து பாருங்க, குரு 11ல வந்தாரு. லாபஸ்தானத்துல குரு. மூச்சு விடுறோம். நிறைய கடகராசி அன்பர்கள் சொல்றது தான் ஜாதகம் பார்க்க வரும்போது. சனி பகவான் 8, அஷ்டம சனி. அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியினோட கோரப்பிடியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. நிறைய ரிலீஃப், ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கு. ராவுக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நோ சப்போர்ட் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிச்சிங்க. அதுக்குள்ள வக்ரமா கவலைப்படாதீங்க. 11ல் குரு வக்ரம் அப்படின்றது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. இட்ஸ் அ டஃப் சேலஞ்சிங் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லணும்னா இந்த சேலஞ்சிங் டைம். கண்மூடித்தனமாக எதையும் செய்ய வேண்டாம். கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். கண்மூடித்தனமாக நம்ம வந்து இருக்கிற கையிருப்பை செலவு செய்யறது அப்படின்றது வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துங்க நாங்கள் ஆசிட்டு சொல்லும்போது நிறைய உங்களுக்கு புரியாமல் போயிடுது. அதனால் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிலர் இந்த எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது எங்க ஷார்ட்டாக சொல்லுங்களேங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இது வந்து எக்ஸாம்பிளோடு சொல்கிறது ரொம்ப பயங்கர பெரிய எக்ஸ்பிரஷன் மாதிரி தெரியுது. புரியாதவங்களுக்கு எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது தாங்க புரியும். சரிங்களா? எல்லாரையும் நம்ம மனசளவு, நம்ம மைண்ட் அளவு, எல்லாரோட மைண்ட் ஸ்டேட்டஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரி, ஓகே. இப்போ வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், நான் கடகராசின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் கடகராசி கிடையாது, ரிஷபராசி. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு போயிட்டேன். என் கையிருப்பு ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பட்ஜெட் 50 லட்சம் ரூபாய். அதுவே வந்து நான் 85% லோனு, அதுக்கப்புறம் நகைகளை வச்சு ஒரு வீடு வாங்கணும். போயிட்டு அங்கே போனால் நிறைய வீடு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஒரு வீடு பயங்கரமாக சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. பிரம்மாண்டமாக, செம்ம க்யூட்டாக, செம்ம லக்ஸரியஸாக நல்லா இருக்குது. வீட்டினோட ரேட் பார்த்தா 90 லட்சம் ரூபாய் வருது. அட 30 லட்சம் ரூபாய் தானே. உடனே 4 பேர் ஆசை காமிக்கிறாங்க. பேங்கர் 85% லோன் நம்ம வந்து சாங்ஷன் பண்ணிடலாங்க, அது இதுன்னு எல்லாம் ஆசை காமிச்சு இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், பெரட்டிடலாம், போட்டுடலாம், ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அதை விற்று நம்ம செட்டில் பண்ணிக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, இன்னும் முழுசும் உங்களை விட்டு போகலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரவுண்டு நீங்கள் அது வந்து கையிருப்பே இல்லாமல் கூட நீங்கள் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். கையிருப்பு கிரவுண்டு இருக்குது, அதை விற்று கொடுத்துலான்னு பார்க்குறீங்க, அந்த கிரவுண்டு வியாபாரம் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா, இங்கே கடன் வந்து கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் ஆசை காமிப்பாங்க. இது செஞ்சுக்கலாம், அது செஞ்சுக்கலாம், இது போயிடலாம், இது முடிஞ்சிடும், இதை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே வந்து செய்ய வேண்டாம். நம்ம வசதி வாய்ப்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு என்ன இருக்கும், சூப்பராக இருந்தால் கூட வெயிட் பண்ணுங்க, அதை விட சூப்பர் வீடு கூட கிடைக்கும். இந்த மாதிரி இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும், ஒவ்வொரு சுப செயலுக்கும் நீங்கள் எப்படி யோசிச்சு செய்யுங்க. சரிங்களா? சரி, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனி இன்னும் முடியல. அஷ்டம சனி குரு வக்ரகதி அடைஞ்ச 35 நாள், அரௌண்ட் 35 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். பொதுவாக உங்களுக்கு குரு வந்து வக்ரகதி அடையும் போது அது கெடுக்கிறதே இல்லைங்க. இப்போ நிறைய டவுட் வரும், ஐயோ சனி கெடுக்கிறது இல்லாமல் எல்லா கிரகங்களும் கெடுக்கிறது இல்லாமல் ராவுக்கு எது பெருசாக கெடுக்கல உங்களை, ஓகேங்களா? எல்லா கிரகங்களும் கெடுக்கிறது இல்லாமல், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது இல்லைங்களா, நீங்கள் அப்படி தானே நினைப்பீங்க. இப்போ குரு பகவானும் சேர்ந்து கெடுக்க போறாரா எங்களை? இல்லை. குரு வந்து உங்களுக்கு கெடுக்கிறதும் இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை, உங்களுக்கு கெடுக்கிற நிலைமையிலையும் இல்லை. ஸோ இந்த இருக்கிறத இப்போ இந்த குரு பகவான் அப்போ என்னதான் செய்கிறாரு, இருக்கிறத பல மடங்கா காமிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக காமிக்கிறாரு. அந்த பிரம்மாண்டத்தை நம்பி நம்ம ஏமாந்து இது நிரந்தரம், இது நம்மளால முடியும் அப்படின்னு எதுவும் செய்யாதீங்க. அப்படி இல்லைங்க, நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட நல்லா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. சரிங்களா? ஓகே. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி செஞ்சால் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு செய்யணும். அப்படியும் செய்கிறீங்கன்னா ஹாரோஸ்கோப்பை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி செய்யுங்க. ஆக மொத்தம் இந்த குரு வக்ரம் கடகத்துக்கு கெடுக்க போறாரா, கொடுக்க போறாரா? அவர் கெடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. வாழ்த்துக்கள். அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். ஏறத்தாழ 4 மாதங்கள் வக்கரம் அடைகிறார். நீங்கள் நினைத்தது நடக்க அதன் முனைப்பாக வெகு பிரயாசப்பட்டு உழைப்பீர்கள். ஓரிடத்தில் உட்காராமல் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். பரபரப்பாக இருப்பீர்கள். பரபரப்பு, படபடப்பு, சிறுவென இருப்பீர்கள். உங்களுடைய காலில் சங்கு சக்கரம் கட்டியதைப் போல உழைப்பீர்கள்.
உழைப்பில் அறிவின் பயன்பாடு அதிகம் இருக்கும். சிலர் வெகுவாக முயற்சி செய்து நல்ல மருமகளை வீட்டுக்கு எடுப்பர். தற்சமயம் பிள்ளைகளுக்கு சம்பந்தப்படுபவர்களுக்கு நல்ல மருமகள் கிடைப்பாள். வெளிநாட்டு வேலை அல்லது உயர்கல்வி சம்பந்தமான வெற்றியை காண்பீர்கள். வெளிநாட்டு வேலை, நல்ல கம்பெனி, தொழிற்சாலைகளில் இருந்து நல்ல அழைப்பு வரும். கை நிறைய சம்பாதிப்பீர்கள். பழைய கடன்களை தாங்கள் அடைக்கலாம். அரசியல்வாதிகள் அதிர்ஷ்டமான புதிய பதவி கிடைப்பதால் தங்களது முழு உழைப்பையும் திறமையையும் அதிகள் வெளிப்படுத்துவர். இதுவரை கட்சிக்குள் மனப்புழுக்கம் இருக்கும். கட்சிக்காக உழைக்கிறோமே, நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று விரக்தி மனப்பான்மையில் இருந்திருப்பீர்கள். தற்சமயம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த பதவி கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வந்தால் நின்றால் தாங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள். மிக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் நினைத்தது போலவே வேலை கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு பெறுவர். இதுவரை ப்ரமோஷன் இல்லையே என்று தடங்கல் ஆனவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எந்த இடத்திற்கு போக நினைத்தீர்களோ அங்கு உத்தியோக மாறுதல் கிடைக்கும். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களுக்கு குடும்பத்துடன் சேர்ந்து இருக்கலாம். உங்களை நீங்களே மிக பிரகாசமாக வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் குரு வக்கரமடைய போகிறார். புதிய புதிய பதவிகள் தேடி வரும். நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம் ஆகியும் நீண்ட நாட்களாக புத்திரமாகியும் இல்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் உருவாகும். நல்ல செய்தி வரும். நல்ல வேலைக்கு முயற்சி செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு தேடி வரலாம். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குலதெய்வ வழிபாடு அவசியம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நன்மைகள் நடைபெறும். குரு வக்கர பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். செல்வம் பெருகும். அதிர்ஷ்ட மலை கொட்டும். சகல சம்பத்து, ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு, சகல சௌபாகியம் தேடி வரும். சனி பகவான் அஸ்தமத்தில் இருந்தால் கூட நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஆகவே சனியினால் எந்த விதமான பாதிப்பு இல்லை. நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சை எடுத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். பணி இடத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை பெறுவீர்கள். வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும். தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பல புதிய திட்டங்களை தொடங்குவதில் வெற்றி பெறுவீர்கள். பணத்தை சேமிப்பதில் வெற்றி கிடைக்கும். இதுவரை அனாவசிய செலவுகள், தொட்டதெல்லாம் செலவு, வீண் விரயம் உண்டானதெல்லாம் பணம் சேமிப்பதற்கான வழிகள் உண்டாகும். இந்த நேரத்தில் நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வர். உடம்பு அசதியாக உணர்வீர்கள். எப்போதும் தூங்க வேண்டும் போல இருக்கும். அதிக அலைச்சலால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். வக்கர கதி நீங்கியவுடன் உடல்நிலை சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், நன்கு இருப்பீர்கள். ஆகவே கடகராசி பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சுத்தமான நெய் தீபம், 3 நெய் தீபம், ஒன்று உங்களுக்காக, ஒன்று கணவருக்காக, ஒன்று பிறக்கப் போகும் குழந்தைக்காக ஏற்றிக்கொண்டே வாருங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். கடகராசிக்காரங்களுக்கு குரு வக்கரன்னொன்னே கண்டிப்பாக பயம் வந்துடும். அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே பயம் பயம் பயம்தான். ஏன்னா அவங்க இறக்க சிந்தனை உள்ளவங்க, தானதனம் பண்ணக்கூடியவங்க, தாயிலும் கொண்டவங்க, அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதான் உண்மை தான் கூட. அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்காங்க. 15 நாள் சந்திரன் வளர்ந்து வருவார், 15 நாள் தேய்ந்து போவார். அப்போ தேய்பிரியா இருக்க சமயத்தில் அவங்களுக்கு பயம் வரும், வலபிரியா சமயத்தில் எழுச்சி பெறுவாங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரங்களை. 15 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 15 நாளைக்கு டல்லாகிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ரமாவதே, பழையபடி போயிடுவாரே, இப்போ நல்லா இருக்கே குரு பயிற்சி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு. நல்லா கேட்டுங்க. எப்பயுமே குரு இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பின்னோக்கி நகர்ந்து தான் போயிருக்கிற வழியை அந்த மேஷ ராசியில் போய் உட்காந்துடல.
மேஷராசிக்கு உண்டான பலனை கொடுப்பார், அவ்வளோதான். இது ரிஷபராசிக்கு உண்டான பலனையும் கொடுப்பார். நடுவில் தான் இருக்கார், 2 கட்டான தான் இருப்பார். அவரே 2 கட்டனா இருப்பார். அதுதான் குணம் மாறுதல் வக்ரம்னு சொல்கிறது. அப்போது 2 பலனுமே கிடைக்குது இல்லையா உங்களுக்கு? இதுதான் ஒரு சூட்சமான விஷயம். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் கடகராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கேட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியில் தான் உங்களுக்கு குரு பயிற்சியாகி நல்லது நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போது குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்து பலனை கொடுப்பார், 10ஆம் இடத்து பலனும் கொடுப்பார். அது எப்படி அப்படி கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், பிரச்சனையாக அந்த தொழில் நல்ல செழித்து வளர்ந்துருக்கும், வியாபாரம் நல்லா ஓங்கியிருக்கும், பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த குரு வக்ரம் பெறும்போது என்ன ஆகுனாக்கா, ஒரு மைனஸ் வந்து ஒரு ப்ளஸ் ஆகும். எப்படின்னு கேட்டால், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவீங்க. அப்போது அதில் சம்பளமும் கூட கிடைக்கும், உங்களுக்கு அந்த வேலையும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நல்லது தானே? அதே மாதிரி தான் தொழிலில் உங்களுக்கு கூட இருந்த பார்ட்னர்ஷிப் வேலை போயிடுவாங்க. இப்போ நீ தனியாக போடுவாங்க. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. ஒன்று அவங்க தன் தாய், மனைவி அப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சு பண்ணணும். அதுலேயும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இருந்தாலும் 3ஆம் அவரோ மற்றவங்களாம் யாரும் அவர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு ப்ளஸ் ஒன்று நான் சொல்கிறேன். கடகராசிக்கு பொதுவாகவே அந்நிய இனத்தவர் தான் அவங்க உதவி பண்ணுவாங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? வேற்று மொழி பேசுகிறவங்க அவங்களும் அந்நிய இனத்தவர் தான். வேற்று மதத்தில் இருக்கிறவங்களும் அந்நிய இனத்தவர் தான், வேற்று மொழி பேசுகிறவங்களும் அந்நிய இனத்தவர் தான். நம்ம மொழி அவங்க பேசலல்ல, அப்போது அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக குரு வக்ரம் பெற்றவுடன் நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வர போகிறீர்கள். கடகராசிக்கு இது மெயினான விஷயம். இதுதான் முன்னாள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக போகிறீங்க. நீங்கள் செஞ்ச ஒரு ஆரஞ்சு பேசுவீங்க, அது வந்து நடுவில் டவுனாக இருக்கும். குரு பயிற்சி நல்லா இருக்கே, நல்லா ஒன்றும் வரலையேன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ குரு வக்ரம் பெற்றவுடன் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ, வியாபாரம் ஆரம்பித்தாலோ, ஒரு புதிய துறையில் நுழைஞ்சாலோ, அது அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துறையாக இருக்கலாம். இது மாதிரி எல்லாமே அதில் முன்னுக்கு வருவாங்க. குரு வக்ரம் பெற்றவுட கண்டிப்பாக முன்னுக்கு வர போகிறீங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். 2வது 10ஆம் இடம்ன்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது. கர்மஸ்தானன்ற போது உங்களுடைய கர்மா கண்டிப்பாக குறையும். இது முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுங்க. இதனால் வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கர்மாவால் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போய் கேட்டிருக்கலாம், ஜோதிஷரை கேட்டிருக்கலாம், அருளோக சொல்லுவங்களை கேட்டிருக்கலாம், உங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கர்மா குறையக்கூடிய நேரம் எப்போதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரகதி பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கர்மா கண்டிப்பாக குறைஞ்சிரும். கர்மா குறையுது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் போக முடியாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க, அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போவீங்க. இது என்னுடைய ஆராய்ச்சியால் அனுபவத்தாலும் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஜோதிடத்தையும் அருளாக்கையும் சேர்த்து தான் சொல்லிட்டு வரேன். அப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் போக நினைத்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். செய்ய முடியாத வேலையை செய்வீங்க, அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்க்க முடியாதவங்கள பார்த்துருவீங்க, அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை இதெல்லாமே தரும். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க, 4 இடம் போயிட்டு வருவீங்க, சேமிப்பு உயரும். கடகராசி இது வரைக்கும் குரு பயிற்சியாகி கூட செலவு தான் ஏற்பட்டிருக்கும், சேமிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ சேமிப்பு உயரும். தனக்குன்னு தனியாக போட்டு வச்சுப்பீங்க. கண்டிப்பாக எப்படி போட போகிறீங்க கடகராசிக்காரங்க? கண்டிப்பாக எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் கண்டிப்பாக போடுவீங்க, அது போட்டு வச்சுப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அது மாதிரி தான் பண்ண போகிறீங்க. இது மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு வீடு கிடைக்கும். வீடு கட்ட முடியாதவங்க கட்டி முடிச்சிருவீங்க. எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து வாங்குகிற வீடு இருக்குது பார்த்தீங்க, அது கிடைக்கும். இல்லைனா லீஸ், அதுவும் வாடகை இல்லாமல் கூட கிடைக்கக்கூடிய வீடு தான், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். வாடகை கட்டாமல் தானே இருக்க போகிறீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர் உறவுகள் வந்து சேருவாங்க. விட்டு போனவங்களாம் பழசாலாம் வந்து சேர போகிறாங்க உங்களுக்கு கடகராசிக்காரங்க. இது உண்மையான விஷயம். அது மாதிரி நடக்க போகுது. அதனால் நல்லது நடக்கும். கல்வியில் வந்து தேர்ச்சி பெறாமல் இருப்பீங்க, சில சப்ஜெக்ட் போயிருக்கோம், அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வந்து பெரிய மனிதோட தொடர்பு கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். இதுதான் கடகராசிக்கு மெயினான விஷயமே. பெரும்பாலும் பெண்கள் தான் உதவி பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் பெண்கள் தான் உதவி பண்ணுவாங்க. பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது. பெரும்பாலும் உக்கிர தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் தான் ஆதிக்கமாக சொல்லப்படுது, அதி தேவதை, சந்திரனுடைய ராசி தான் அது.
அப்போ பௌர்ணமியில நீங்க கண்டிப்பா கேளுங்க. பௌர்ணமியில அம்மன் வழிபாடு வச்சுக்கணும். அதுல உக்கிரதேவி வழிபாடு இருக்கலாம். அங்காள பரமேஸ்வரி, கருமாரி அம்மன், வாராகி அம்மன், காளி அம்மன், பிரத்யங்கரா, இது மாதிரிலாம் உக்கிரதெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தால் இப்படிப்பட்ட உக்கிரதெய்வ வழிபாடை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க மேற்கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுடைய நீங்கள் யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க. இறக்கப்பட்டா கூட ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடுவீங்க. அதுலேருந்து பெரும்பாலும் கடகராசிக்காரனுக்கு நம்பிக்கை துரோகம் தான் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கடகராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னம் இருந்தாலும் நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரே ராசி லக்னம் அதுதான். அதனால் நீங்கள் இதுலேருந்து உஷாராக இது கவனமாக வந்துடணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கடன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் எடுப்பீங்க. அதுதான் கண்டிப்பாக கடகராசி நடக்க போகுது. பெரிய கடன் இருக்கும், ஒரு கடன் வாங்குவீங்க. சிறுசு கடன் நிறைய இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஒரு கடன் நிறைய இருந்தாலே 4-5 இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுங்க. ஃபோன் தொடர்ந்து வந்தாலும், மெசேஜ் தொடர்ந்து போட்டு இருந்தாலும் நம்ம வேலையை செய்ய முடியாது. இது என்னுடைய அனுபவபூர்வம்னா ஆராய்ச்சி பூர்வம்னா உண்டு. அப்போது இந்த கடன்லாம் அடைக்கணும்னா ஒரு பெரிய கடன் வாங்குவீங்க. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி இந்த சில்லறை கடன்லாம் அடிச்சிருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு கடனாக தான் இருக்கும். அப்போ அதில் பிரச்சனை வருமா? வராது. ஒருத்தருக்கு தான் பதில் சொல்ல போகிறீங்க. 10 பேருக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். போட்டி பந்தயங்களை கலந்துப்பீங்க. தேர்தலில் நின்னா கூட ஜெயிக்கலாம். போட்டி பந்தயத்தில் இருக்கலாம். அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் பூந்து வந்துடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சமூக சேவை துறையில் இருக்கணும், ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கணும், கண்டிப்பாக செய்யணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் கடகராசிக்காரன் சொல்கிறேன். பெண் தெய்வத்தில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை உபாசனை பெற்று, உபாசனை என்னென்னா அதே மந்திரங்களை சொல்லி ஒரு குருமுகமாக வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடியது திருநங்கைகளுக்கும் கண்டிப்பாக தான தர்மம். கடகராசிக்காரங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளுக்கு காசு மட்டும் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இடம் வாங்கி கொடுக்கலாம். பேர் தங்க இடமும் இருப்பாங்க. 4 பேரோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று வழிகாட்டி விடலாம். நம்ம காமிச்சு கைட் பண்ணுறது, வழிகாட்டலாம். எந்த வகையெல்லாம் உதவி இருக்கணும் அவங்களுக்கு. வெறும் காசு பணம் மட்டும்தான் உதவி இல்லை, சாப்பாடு மட்டும்தான் உதவி இல்லை. இது மாதிரிலாம் செய்யணும். அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கணவனை இழந்த பெண்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. கணவனை இருந்து வாழ வெட்டியாக வந்திருக்காங்க, டைவர்ஸாக இருப்பாங்க, அவங்கள வசதி இல்லாமலாம் இருப்பாங்க. அவங்கள உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணால் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் செய்வார். ஏன்னா குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். அதனால் கடகராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் எப்பொழுதுமே செய்ய மாட்டார். அதனால் நிம்மதியாக இருங்க. பிரயாணங்களை போகும்போது கவனமாக போங்க. வேகமாக போகக்கூடாது, விவேகமாக போகணும், நிதானமாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நோய் நொடி வந்தால் உடனே கவனிச்சுக்கணும். இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு மைனஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனித்து நடந்தீங்கன்னா இந்த குரு வக்கரகதி பலன் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த கர்மா குறையுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜென்மத்தில், அதாவது மறு ஜென்மம் எடுத்தால் போய் வாழ்ந்து இந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். கடக ராசி கடக லக்னத்திற்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குரு பயிற்சியை தான் நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்ப்போம். அப்பேற்பட்ட குரு இந்த காலகட்டம் வக்ரம் அடைகிறார். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் கடகராசிக்கு குருவானவர் 6-9 கூடியவர், நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியவர் தான். 6 என்பது ருணரோக சத்ருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம் சொல்லலாம். 9 என்பது பாக்கியம். ஏன்னா கடகராசியில தான் குரு உச்சமே அடையக்கூடிய ராசி. இவர் இப்ப 11ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியை ஒரு ஃபேஸ் பண்ணுவதற்கு ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருந்தாருமா. இவர் இப்ப வக்ரம் ஆகுறாரு, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குரு வக்ர காலத்துல நம்ம எதுலயுமே ஒரு அவசரமான முடிவுக்கு மாற்றங்கள் இதையெல்லாம் எடுத்து விடக்கூடாது. ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலயோ, இல்ல ஒரு குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்திலயோ, இல்ல ஒரு பிசினஸ்லயோ, இல்ல ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்திலயோ, ஒரு வீடு மனை வண்டி வாகனம் ஆகக்கூடிய விஷயத்திலயோ, அனைத்து விஷயங்கள்லயுமே கொஞ்சம் பொறுமை காத்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நிறைய
ஒரு சில எண்ணோட்டங்கள்லாம் ஓடும். இந்த விஷயம் எல்லாம் செய்யலாமா, அது செய்யறோமா, இது கரெக்டா இருக்குதா என்னன்ற ஒரு சிந்தனை எல்லாம் மேலோங்கும். ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்துல கணவன் மனைவி இந்த உறவுகள்ல வந்து நிறைய சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, அதே போல வந்து எந்த ஒரு செயலையும் வந்து முழுமையா முடிக்க முடியாம அதுலயும் வந்து ஒரு நிறைய தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது. எந்த வேலையுமே முழுமை பெறல. ஒரு குழந்தை நலன் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு தடை தாமதங்களை வந்து சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு திருமணமே செய்திருந்தாலும் அந்த திருமணத்துல வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாம ஒரு சண்டை சச்சரவோட இருந்தாங்க. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அது ஒரு பிரேக்கப் ஆகிலாம் இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த காலகட்டம் வந்து இன்னும் கவனமா, இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்லயே இருக்கீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிட்டு மத்த நேரத்துல வந்து நீங்க போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் குரு வக்ர நிலையை அடையும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெருசு பெருசா ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு மீறி ஒரு வரன் வருவது, இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு ஆஃபர் வருவது, அதே போல வரக்கூடிய எல்லாமே வந்து நம்ம சகுதிக்கு மீறி வரக்கூடிய போது அது வந்து நல்லா நிறுத்தி நிதானமா இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துதான் நம்ம வந்து ஒரு முடிவு செய்யணும். ஒரு வெளிநாட்டு வேலை ஏஜென்ட் மூலியமா போறீங்கன்னா ஒரு நல்லா விசாரித்து இந்த காலகட்டம் வந்து செல்லணும் அப்படின்றத சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இன்னும் வந்து ரொம்ப பொறுமையா நல்லா ஆலோசித்து முடிவெடுக்கணும். சனி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துல வந்து இந்த உறவு சார்ந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வந்து பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையும், ஒரு நெருங்கிய உறவுகள் சார்ந்த பிரச்சனையும், சகோதரர் வழி பிரச்சனையும், இல்ல அவங்களுக்கே ஒரு உடல் பிரபாடம், மன அழுத்தம்லாம் நிறைய டிப்ரெஷன்ல ஆளாகி கொண்டிருக்கிறவங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவா கடகராசி இந்த காலகட்டத்துல வந்து நாங்க கரை சேருவோமா அப்படின்ற நிலையில வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரத்துல வந்து இன்னும் பொறுமையாக இருந்து நம்ம வந்து ஒரு தெளிவான மனநிலையுடன் முடிவுகள் எடுக்கணும். அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். உணர்வுகள் சார்ந்து நம்ம வந்து முடிவெடுக்க கூடாது. ஏன்னா கடகராசி வந்து நிறைய எமோஷனல் வந்து இருக்கக்கூடிய ராசி. 15 நாளைக்கு இருக்கிற குணம் வந்து நமக்கு ஒரு 15 நாளைக்கு இருக்காது. ஏன்னா சந்திரன் இல்லையா, அடிக்கடி வந்து வளர்பிறையிலும் தேய்பிறையிலையும் மாறி மாறி இருக்காரு. அதனால எமோஷனல் சார்ந்து நீங்க இந்த காலகட்டம் முடிவெடுக்காம இறைவனை மட்டும்தான் நீங்க வந்து பயபக்தியா பற்றி கொண்டிடணும். திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. நீங்க எப்ப முடியுதோ இல்ல உங்க பிறந்த நாள்லயோ இல்ல ஒரு வியாழன், செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமைகளை சென்று வரும்பொழுது நல்ல பலன்களை அடையலாம். திருச்செந்தூர் பொறுத்த அளவுக்கு எனக்கு சூழல் இல்லாமா அப்படின்றவங்க அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வரலாம். திருச்செந்தூர் போனீங்கன்னா அதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. இல்ல உங்க இல்லங்களுக்கு அருகில் இருக்க ஆலயங்களான சென்று நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, ஒரு 3 நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபடுவது, அதே போல கொண்டை வந்து பிரசாதம் செய்து நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுப்பது, மஞ்சள் நிற வஸ்திரம் உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரிதான் வழிபாடு. ஒரு ரூபாய் சூடம் வாங்கி ஏற்றினா கூட இறைவன் கேட்க போறாங்க. அவர்கிட்ட போய் மனமுருகி வேண்டணும். நம்ம இந்த பொருளெல்லாம் நம்ம இயற்கையா செய்யறது. அவருக்கு மனமுருகி நம்ம என்ன கொடுக்க முடியும்? நம்ம தானா என்ன கொடுப்போம் அவருக்கு? காதலால் கசிந்து தண்ணீர் மல்கி அப்படின்னு நம்ம உள்ளன்போடு மெய்யன்போடு நம்ம வந்து உள்ளம் உருகி ஊன் உருகி அவனுடைய பாதார கிந்தங்களை பற்றி கொள்ளும் பொழுது முருகனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்ல நம்மளை வந்து காப்பாற்றுவதற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் தான் சனி எல்லாம் பயிற்சி ஆயிடுவார். அதற்கப்புறம் வெற்றியின் பாதையில் நீங்க விரைவாக செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் சனியும் வந்து இப்ப இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. ஏன்னா இன்னும் வந்து நிறைய சனி வக்ரம் அடைஞ்சதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சோட குரு இப்ப வக்ரம் அடைய போகிறார். அதனால கொஞ்சம் வந்து நம்ம எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானம் பண்ணி, ஏன்னா அந்த ஒரு 120 நாட்கள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கடும் தவம் மாதிரி நம்ம வந்து ஒரு பொறுமை காத்து அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி மௌனம் தான் சிறந்த மருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல எதுவும் வந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னும் பொழுது மௌனமே சிறந்தது. முடிவெடுக்க முடியலன்னா அந்த இடத்துல அமைதியா இருந்தது. காலம்தான் அனைத்துக்கும் வந்து சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான வழியை காட்டிடும். என்ன நம்ம வந்து கோவத்துக்கும் நம்மளுடைய டென்ஷன் கோவம் இதுக்கு ஆளாகாம இருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து தவறான முடிவுகளை எடுத்துருவோம். தெளிவான சிந்தனையோட இருக்கும்போது நம்முடைய பாதையும் வந்து சிறப்பா இருக்கும். நம்முடைய வாழ்வில் வெற்றியும் உறுதியாக இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த தெளிவில்லாத நிலையை தான் வந்து
இந்த கிரகங்கள் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசி இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து இறை வழிபாட்டையும் பெரியவருடைய பிளஸிங்ஸ் நிறைய வாங்கிக்கும். நம்முடைய மத குருமார்கள் இல்ல சித்தருடைய ஜீரக சமாதி வழிபாடு இதெல்லாம் பின்பற்றும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குருநாளே குழந்தைகள் தான். 5 வயதுல இருந்து 11 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்க அறிவு வளர்வதற்கு. ஏன்னா குருநாளே பேரறிவாளன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அறிவை யார் யாருக்கு நம்ம வந்து ஒரு ஆலோசனை காட்டி வழி நடத்த முடியும். இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக்கு, பேனா, பென்சில், அவங்களுக்கு ஒரு அன்னதானம், யூனிஃபார்ம் இப்படி எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது குரு வந்து நமக்கு அது சாத்வீக பரிகாரம். இறைவனுக்கு செய்யறதை தாண்டி இது வந்து உண்மையா அம்மா அப்பா இல்லாம ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம உறவுல இருக்கவங்களுக்கு செய்யக்கூடாது. நமக்கு கண்ணு தெரியாம நமக்கு சம்பந்தமே இல்லாத உறவுல கஷ்டப்பட்டா தாராளமா செய்யலாம். இருப்பவர்களுக்கே செய்யக்கூடாது. இல்லாம அவங்க அந்த உதவி வந்து அவங்களுக்கு மஸ்ட் அப்படின்றவங்களுக்கு நம்ம தாராளமா செய்யும் பொழுது நம்ம குரு நம்மளுக்கு நல்ல பலன்களையே வந்து வாரி வழங்குவார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம இயல்பா வந்து கடந்து வந்துடலாம். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான அந்த 11ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். கடகராசி அன்பர்களுக்கு இது மேலும் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டம சனியிலையும் சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில தான் இருக்கிறாரு. அதனால நவம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானும் வக்ரகதி, அடுத்து அந்த குரு பகவானும் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் வக்ரகதி, அவர் பிப்ரவரி வரைக்குமே இருக்கிறார். அதனால இன்னமும் ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு ஒரு போனஸாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எப்படி அந்த அஷ்டம சனியின் பாதிப்புல நீங்க மிக அதிக அளவுல நீங்க கடகராசி அன்பர்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு வக்ரகதி. 11ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துல அந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து அந்த குரு பகவான் அந்த செயல்படுத்த போறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் மார்க்கெட்டிங் தொழில இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்னாலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய் ஜாலம் இருக்கணும், வாக்கு திறமைகள் அதிகமா இருக்கணும். இது எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு பொருளை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறதை விட ஒரு பொருளை பத்தி அரை மணி நேரம் பேச சொன்னா கூட இந்த கடகராசி அன்பர்களால மட்டும்தான் அந்த அளவுக்கு பேசக்கூடியது. அது மாதிரி அந்த மார்க்கெட்டிங்ன்றது ஒரு சின்ன பலூனை ஊதி ஊதி பெருசாகி அதை எப்படி விற்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை உடையவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள் தான். கடக லக்ன அன்பர்களும் இதே மாதிரியான ஒரு திறமையை வச்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும், அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் உத்தியோகம் நல்லா வரும். அதே சமயத்துல மார்க்கெட்டிங் எங்களால அலைய முடியல மேடம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வயசாகி போயாச்சு, 40 வயசுக்கு மேல எங்களால அலைய முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள், அதாவது மார்க்கெட்டிங்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நேரத்துல எங்க நேராதான் போய் சந்திக்கணும் கிடையாது. உங்களுடைய திறமைகளை நீங்க வேற விதமாகவும் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிலை மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றி கொடுக்கறதுக்குண்டான ஒரு வழிவகைகளை கொடுக்க போகுது. இந்த கடகராசிக்கு எப்படி தொழில உங்க பொருளை விற்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அந்த பொருளை விற்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு மிக சிறப்பான முறையில வளர்ச்சியை கொடுக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா திருமணத்துல மறுமணம்ன்றது இந்த 11ஆம் இடம். நிறைய பேரு விவாகரத்து ஆன அந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த மன உளைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும். அஷ்டம சனி ஒரு பக்கம், இப்பதான் உங்களுக்கு சனி பகவானும் வக்ரகதியை அடைஞ்சிருக்கிறாரு. அக்டோபர்லதான் குரு பகவானும் வக்ரகதியில ஆக போறாரு. இதற்கு முன்னாடி காலகட்டங்கள்ல அந்த விவாகரத்து மூலமாகவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை காரணமாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. அந்த
குழந்தைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த குழந்தைகளோடு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா உங்களுடைய உயிர்ங்க, அந்த உயிரோட நீங்க சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது வேற யாருக்குமே வரக்கூடாது. உங்களை கூட இருக்கக்கூடிய அந்த எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள. ஆனா இந்த அளவுக்கு பிரிவினைக்கு காரணமே உங்களை சார்ந்தவர்கள் தான். அதை நீங்க என்னைக்கு புரிஞ்சு நடந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களை சார்ந்தவர்களே உங்களுக்கு முன்னால இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கும் போது எப்படி அந்த குழந்தையை பார்க்காம நம்மளால ஒவ்வொரு வேலையும் செய்ய முடியுது, எப்படி நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு நம்மளால வேலை செய்வது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க நீங்க கடகராசி என்பவர்கள். இதனால் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. நல்ல சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்க கடகராசி என்பவர்கள். ஆனா இப்ப நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு போச்சு, மந்த நிலை வந்தாச்சு. நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தை பார்ப்பதற்கு டைவர்ஸ் ஆகலைன்னா தயவு செய்து கடகராசி என்பவர்கள் நீங்க யாருமே அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இந்த 4 மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது குடும்பம் ரீதியாக இருக்கு. பிரிந்து போன கணவனோ மனைவியோ திரும்ப சேர்வதற்கும் குழந்தைகள் திரும்ப சேர்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது நிவர்த்தி ஸ்தானம். அந்த நிவர்த்தி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் சுபகிரகம் பாவநிலை அடையும் போது கெட்ட பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்க போது இந்த கடக ராசி என்பவர்களுக்கு. அதனால டைவர்ஸ் இருக்கு, விவாகரத்து இருக்கு, சட்ட வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா தயவு செய்து இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ஒத்தி வச்சிருங்க. 4 மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறான முடிவுகளா ஆயிப்போடும். அதனால இந்த 4 மாதத்துல சட்ட வழக்குகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் முடிவை ஒத்தி வைப்பது நல்லது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் திருமணம் சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பதும் நீங்க ரொம்ப கவனத்தோட எடுக்கணும். ஏன்னா அஷ்டம சனியில திரும்பியும் உங்களுக்கு அந்த நவம்பருக்கு மேல உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு வக்ரமாக இருக்கும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் பாக்கியஸ்தானாதிபதி. அந்த பாக்கியஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு திருமண முயற்சிகள வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும், சில நேரம் தோல்விகளும் இருக்கும். அதனால அதற்குண்டான முயற்சிகளை நல்ல கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி பெண்கள் நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்க. எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அந்த நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிலை இருக்கும் போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதே சமயத்துல அந்த தொழில் சம்பந்தமாகவும் வேலை சம்பந்தமாகவும் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வேலையில இங்க நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கல, ஒரு டெம்பரரியா கான்ட்ராக்டா வந்திருக்கிறேன், 3 வருஷம் முடிய போகுது, நான் இப்ப திரும்ப ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகலாமா இல்ல என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பாக நீங்க இந்தியாவுக்கு போறதுல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இங்கே ஒரு வேலை தேடுங்க, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட. ஏன்னா குரு வக்ரம் அடைகிறாரு இல்லையா, சுபகிரகம் வக்ரம் அடையும் போது அந்த வேலை வாய்ப்பை வெளிநாட்டுல கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வேலையை தேடுங்க, இங்கேயே நிரந்தரமா இருக்கக்கூடிய முயற்சிகளை செய்யுங்க. எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை இந்த குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு கிரகங்கள் குருவும் தசாபுத்தி சுயஜாதக குருவும் வக்ரமாகவே இருக்கிறாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% சுப பலனை தான் கொடுக்க போறாரு. எந்த விதமான கெடுபலனையும் கொடுக்க மாட்டாரு இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.